நியூடெல்லியில் நடைபெறும் PRCI டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் கவர்னன்ஸ் சிம்போசியம் 2026க்கு ரொட்டேரியன் டாக்டர் கே. சீனிவாசன் அன்புடன் அழைக்கிறார். பழனி கோயில் நில மோசடி வழக்கில் பத்திரப்பதிவு ரத்துக்கு எதிராக மேல்முறையீடு செய்யப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களோட செய்தியாளர் வெங்கடேசன் இணைந்திருக்கிறார். வெங்கடேசன், வணக்கம். உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு சொல்வது என்ன? திண்டுக்கல் மாவட்டம் பழனி மலை அடிவாரத்தில் தண்டபாணி சுவாமிகள் அறக்கட்டளைக்கு சொந்தமாக 1.35 ஏக்கர் நிலம் உள்ளது. இந்த அறக்கட்டளைக்கு சொந்தமான சொத்துக்களை பழனி கோவில் நிர்வாகம் நிர்வகித்து வருகிறது. ஆனால் இந்த 1.35 ஏக்கர் நிலத்துக்கு சேதுபதி வெள்ளைத்துறை தாங்கள் தான் உரிமையாளர்கள் என்றும் அந்த நிலத்தை பழனி சார்பாதிவாளர் கிரயம் செய்ய மறுக்கிறார் என கூறி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த மதுரை உயர்நீதிமன்ற கிளை தனி நீதிபதி இந்த சொத்து தொடர்பாக கடந்த சிவில் வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டதாகவும் வேறு எந்த பிரச்சனையும் இல்லை என்பதால் அவருக்கு அந்த சொத்தை பதிவு செய்ய சார்பதிவாளரின் நடவடிக்கை தன்னிச்சையானது என மனுதாரர்கள் தரப்பில் தெரிவிக்கும் கருத்தை ஏற்று சார்பதிவாளரின் நடவடிக்கையை ரத்து செய்து கடந்த ஏப்ரல் 10ஆம் தேதி தீர்ப்பளித்தார். இதையடுத்து சுமார் 100 கோடி மதிப்புள்ளதாக கூறப்படும் இந்த நிலத்தை சேதுபதி வெள்ளைத்துறை ஆகியோருக்கு சேர்ந்து வேறு நபர்களுக்கு கடந்த 6ஆம் தேதி கிரயம் செய்துள்ளனர். இந்த விவகாரம் தமிழகத்தில் பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தியது. இந்நிலையில் தான் தனி நீதிபதி தீர்ப்பை எதிர்த்து அந்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மேல்முறையீடு மனு செய்யப்பட்டது. அந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அனைத்து தரப்பு கருத்துக்களையும் கேட்டு பதிவுத்துறை சார்பில் கேட்டுக்கொண்ட நடவடிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் இந்த விவகாரத்தில் தனி நீதிபதியிடம் உண்மைகளை மறைத்து உத்தரவுகள் பெறப்பட்டிருப்பதால் தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவுகளை ரத்து செய்து மேற்கண்ட மடத்தின் சொத்தை பத்திரப்பதிவையும் ரத்து செய்து உத்தரவிட்டது. இதனிடையே இந்த விவகாரத்தை CBCID போலீசாருக்கு இந்த விசாரணையை நடத்த DGP உத்தரவிட்ட நிலையில் இந்த உத்தரவுக்கு எதிராகத்தான் சேதுபதி வெள்ளைத்துறை தாக்கல் செய்த மேல்முறையீடு மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் BV நாகரத்னா, R மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது. இந்த மனுதாரர்கள் தரப்பின் வாதங்களை ஏற்ற உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள சிவில் வழக்குகளின் தீர்ப்பை அனைத்து உத்தரவுகளும் கட்டுப்படுத்தும் என்றும் இந்த வழக்கில் தற்போது எந்த உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது என்று தெரிவித்துள்ளது. நியூடெல்லியில் நடைபெறும் PRCI டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் கவர்னன்ஸ் சிம்போசியம் 2026க்கு ரொட்டேரியன் டாக்டர் கே. சீனிவாசன் அன்புடன் அழைக்கிறார்.